Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்து என்னோட ரியல் பிரைடுக்கு நான் எப்படி ஒரு சப்டில் லுக் கிரியேட் பண்ணேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் forget to watch this at the end வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா கன்சீலிங் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே ஐப்ரோஸ் மேலேயும் கீழே கன்சீல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரான்சிஷன் ஷேட் வந்து நான் வந்து ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐலிட்ஸ்லேயும் கன்சீல் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த ட்ரான்சிஷன் ஷேடை விட டார்க்கர் ஷேட் வந்து அவுட்டர் கார்னர்லேயே க்ரீஸ்லேயும் நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் அந்த ஐஸ் வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் மிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஐஸில் நான் டச் பண்ணாத ஏரியாவில் வந்து ஷிம்மரி ஷேட் வந்து கொடுக்குறேன். இந்த ஷிம்மரி ஷேட் ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷிம்மர்ஸ் இன்னும் அதிகமான ஷிம்மர்ஸை வந்து வெளியில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து நார்மலாக நீங்கள் ஐலைனர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த இதுதான் வந்து நான் பண்ண போகிறேன். இது ஒரு பெரிய டிப், இது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் காஜல் வந்து அது மேலேயே நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த காஜல் சீக்கிரமாக செட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா குயிக் பிளெண்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஐ ஷேடோவும் வச்சு அப்ளை பண்ணி செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு நார்மலாக ஐலாஷ் வைப்போம் இல்லையா, க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களோட ஐலாஷ் பேண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து ஐலாஷ் வைக்கணும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கணும், ரொம்ப கண் அப்படியே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது பார்க்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐலாஷ் வந்து அவங்களோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ப்ரைமர்லாம் போட்டதுக்கப்புறம் கன்சீலிங். ஸோ இங்கே தான் வந்து சப்டில் லுக் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சீல் வந்து அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியாஸை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடியதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்கின்னில் செட் ஆகிடுச்சு அது வரைக்கும் நான் நல்லா பிளெண்ட் ஆகிறேன். ஸோ பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கன்சீலிங் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்டர் ஐஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கையே வைக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து ஸ்கின்னில் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் அண்டர் ஐஸ் விட்டுட்டு. ஸோ அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த பக்கம் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அது பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு நான் போகிறேன். எல்லா ஏரியாவுக்கும் நான் வந்து அது செட்டில் ஆகிற வரைக்கும் நான் அடுத்த ஏரியாவுக்கு போகிறதில்ல. அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா ஸ்கின் டு ஸ்கின் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேக்கியாக எந்த விதத்துலேயும் இந்த கேக்கியாக வந்து மாறாத அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வரும் இந்த லுக். ஸோ அடுத்தது வந்து நல்லா ஒரு ஸ்ப்ரே, இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருவேன். இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணினா அது வெளியில் கொண்டு வந்துடும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது பிளெண்டரை வந்து யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது. பிளெண்டரே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபைனல் டைமில் மட்டும் பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அண்டர் ஐஸ் வரேன். ஸோ அண்டர் ஐஸ் பண்ண போது உங்களுக்கு 2 க்ரீஸ் கலர் நான் சொல்லியிருந்தேன், அதை வந்து அண்டர் ஐஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மஸ்கரா வச்சு செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்பர் ஐலிட்ஸும் லோவர் ஐலிட்ஸும் நல்லா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக தெரியும். அதுக்கப்புறமா ப்ளஷ். ஸோ ப்ளஷ் வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்காது. பட் நான் இங்கே வந்து கான்டூர் ரொம்ப அதிகமாக பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ப்ரைடோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கான்டூர் நல்லா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து சிசில்டாக இருக்கணும் ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஃபேஸை விட ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து நான் கான்டூர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபேஸ் எங்கே இருக்கோ அதை விட தள்ளி தான் நான் சின்னலேருந்து தள்ளி தான் உங்களுக்கு கான்டூர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேஸ் இன்னும் தின்னாக ஸ்லிம்மாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நோஸு, சின்ஸு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்லா ஸ்டே கொடுக்கணும், இன்னொன்று ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கணும். அதுக்காக நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வந்து ஒன்று வந்து லிப்பை ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா வந்து அந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து 2 மிக்ஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு கலர் காம்பினேஷன் வந்து அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், ப்ளீஸ் டூ மென்ஷன் பிலோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.